கரண்ட் எலக்ட்ரிசிட்டி டாபிக்ல இருந்து நீட் பிஒய்க்கு கொஸ்டின் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ ஃப்ளோ ஆஃப் 10 electrons per second in conducting wire constitutes a current of அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? சார்ஜ் பை டைம். ஓகேங்களா? சார்ஜ் என்னது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்ட்டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் பை டி. என்ன எவ்வளோ கொடுத்தாங்க? 10⁻⁷. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ சொல்லுங்க? 1.6 × 10⁻−19. கரெக்டுங்களா? அங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பர் செகண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ பை 1 செகண்ட். இப்போ 10⁻⁷ 10⁻−19 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10⁻−12. ஸோ இப்போது 1.6 × 10⁻−12 யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து ஆம்பியர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம்ப்பா. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ ஒயர் இஸ் R ohm if it is melted and stretched to n times its original length. Its new resistance will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ρL/A. இது மெல்ட் பண்ணாங்கன்னா மாஸ் மாறாது. அப்போ மாஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் தெரியும். மாஸ் கான்ஸ்டன்ட், டென்சிட்டி கான்ஸ்டன்ட்னா வால்யூம் கான்ஸ்டன்ட். வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? ஏரியா இன்ட்டு லெங்க் போட்டுட்டோம்னா இங்கே லெங்க் பை லெங்க்னு போட்டுட்டிங்கன்னா ஏரியா இன்ட்டு லெங்க் வால்யூம் வருது. அப்போ L². அப்போது ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ρL²/V. அதாவது மாஸ் கான்ஸ்டன்ட்னாலும் வால்யூம் கான்ஸ்டன்ட்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். அப்போ ரோவும் வியும் கான்ஸ்டன்ட்னால ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L² வருதுப்பா. இப்போ லெங்த் n டைம்ஸ் வரதுனால எல் பிளேஸில் n போட்டிங்கன்னா n² டைம்ஸ்னு வந்துடும். ஸோ தட் n²R அப்படின்னு வந்துடுது. ஓகேங்களா? செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ ஒயர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 4 ohm is stretched to twice its original length. The resistance of stretched wire. இப்போ தான் பார்த்தோம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஃபார் கான்ஸ்டன்ட் மாஸுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L². எல் வந்து டபுள் பண்ணுறாங்க. அப்போ ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன வந்துடும்? உங்களுக்கு R1/R2 ஈக்குவல் டு L²/2L² வந்துடும். ஏன்னா லெங்க் டபுள் பண்ணுறதுனால L² கேன்சல் 2² 4 வந்துடுறதுனால R2 ஈக்குவல் என்ன வந்துடும்? 4R1. அப்போ R1 எவ்வளோப்பா? 4ன்னு கொடுத்ததுனால 4 × 4 வந்து 16 கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து 16 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A wire of certain metal is stretched slowly by 10%. Its new resistance and specific resistance. ஒரு ஒயரை ஸ்ட்ரெச் பண்ணால் நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் மாறாது. அதனால ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். லெங்த் சேஞ்ச் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறது ரெசிஸ்டிவிட்டி கான்ஸ்டன்ட், லெங்த் மட்டும் சேஞ்ச் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. அதாவது ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் L². இப்போ வந்து எவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? ஸ்ட்ரெச்டு பை 10% சொல்லிட்டாங்க. 10%னா நியூ லெங்த் எவ்வளோ வந்துடும் சொல்லுங்கள்? 110/100 வந்துடும் நியூ லெங்த். L2 ஈக்குவல் டு L1. அப்போ இது 1.1 டைம்ஸ் ஆஃப் L1. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1.21 வந்துடும். அதனால ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ சர்டன் ஒயர் ஆஃப் அயன் ஆர் இஃப் இட்ஸ் லெங்த் அண்ட் ரேடியஸ் ஆர் டபுள்டு சொல்லியிருக்காங்க. அப்போது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ்க்கு ρL/ஏரியா πr². இப்போ ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் லெங்த்தை டபுள் பண்ணால் 2 டைம்ஸ், ஆர் டபுள் பண்ணால் அது ஒரு 4 டைம்ஸ். அப்போ 2 4 கேன்சல் பண்ணால் 2 1/2. அப்போ ரெசிஸ்டன்ஸ் பிகம்ஸ் ஹவுட். ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் அன்சேஞ்ச்டு. அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ 6 volt பேட்டரி இஸ் கனெக்டட் டு தி டெர்மினல்ஸ் ஆஃப் ஏ 3 meter லாங் ஒயர் ஆஃப் யூனிஃபார்ம் திக்னஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 100 ohm. தி difference of potential between 2 points on the wire separated by distance of 50 cm கேட்டிருக்காங்க. அப்போ பொட்டன்ஷியலுக்கு கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸுக்கு ρL/A போட்டுட்டோம்னா இப்போ கரண்ட் ρA எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ V/L ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படி வச்சுக்கிட்டோம்னா அப்போ V1/V2 ஈக்குவல் டு L1/L2. V1 எவ்வளோ? 6 volt பேட்டரி. V2 நமக்கு வேணும் 6 volt பேட்டரி 6 மீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 50 சென்டிமீட்டர் வேணும். அப்படின்னா எவ்வளோ வரும் சொல்லுங்கள்? 0.5ன்னு எடுத்துக்கலாம். அது 0.5 மீட்டர். அப்போ 6 கேன்சல். அப்போ V இஸ் ஈக்குவல் என்ன வந்துடுது? 0.5 volt. அதாவது இப்போ ஆன் தி ஒயர் செப்பரேட்டட் பை தி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 0.5ன்றது நம்ம 1/2ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சார் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன். இந்த லென்த் L1 வந்து 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இங்கே 3ன்னு போட்டுக்கணும். அப்போ என்ன வரும்னா V1/V2 இஸ் ஈக்குவல் டு L1/L2. V1 வந்து 6, V2 வந்து V, L1 வந்து 3, L2 வந்து 1/2. இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா 2 × 3 6 கேன்சல் ஆயிரும். அப்போ V ஈக்குவல் டு 1 volt. ஸோ 1 volt இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3 copper wires of length and area of cross section are L,A, 2L,A/2, L/2, 2A. ரெசிஸ்டன்ஸ் மினிமம் கேட்டிருக்காங்க. அப்போது ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் ρL/A வருது. கரெக்டாக இங்கே Lக்கு L/2 போடுங்க.
ஏரியாவுக்கு 2A போட்டிங்கன்னா அப்போ என்ன வந்துடுது பாருங்கள், இந்த 2Kல வந்துடும் 1/4 டைம்ஸ் வருது. இந்த வேல்யூக்கு தான் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஒயர் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா 2Aக்கு தான் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள். A wire 50 cm long and 1 mm square cross section carries a current of 4 ampere when connected to 2 volt battery. The resistivity of the wire கேட்குறாங்க. அப்போ வந்து பொட்டன்ஷியல் ஈக்குவல் கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு ரோ எல் பை ஏ போட்டுக்கலாம். இப்போது ரெசிஸ்டிவிட்டி கேட்குறாங்க. அப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு ஏ பை ஐ இன்ட்டு எல் அப்படின்னு போட்டுடலாம். வி எவ்வளோப்பா கொடுத்தாங்க, 2 வோல்ட்டு. ஏரியா வந்து 10⁻⁻6 மீட்டர் ஸ்கொயர், மில்லிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயராக மாற்றிட்டேன். கரண்ட் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க பாருங்கள், 4 ஆம்பியர். இன்ட்டு லென்த் வந்து 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டர்னா 1/2 மீட்டர். அப்போ இந்த 2 இந்த 4 இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன நினைக்கிது பாருங்கள், 10⁻⁻6 இருக்குது. ஸோ 10⁻⁻6 ஓம் மீட்டர். ஸோ அப்போ வந்து 8th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி கரெக்ட். 9th கொஸ்டின் பாருங்கள். தி masses of 3 wires of copper is in the ratio 1:3:5 and their length are in the ratio 5:3:1. The ratio of their electrical resistance கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ எடுத்துக்கலாம். இங்கே ஏரியா கொடுக்காதனால ஏரியா எலிமினேட் பண்ணலாம். அப்போ மாஸ் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் தெரியும். வால்யூம் ஏரியா இன்ட்டு லென்த் போடலாம். அப்போ ஏரியா ஈக்குவல் டு டென்சிட்டி, அதாவது ஏரியா பிளேஸில் என்ன பண்ணலாம், மாஸ் பை டென்சிட்டி இன்ட்டு லென்த்துன்னு போட்டுக்கலாம். அப்போது ரோ இன்ட்டு எல் பை ஏரியா பிளேஸில் மாஸ் பை டென்சிட்டி இன்ட்டு லென்த், டென்சிட்டி இன்ட்டு லென்த் போட்டால் லென்த் எல் ஸ்கொயர். அப்போது ரெசிஸ்டிவிட்டி பை மாஸ் வந்து கான்ஸ்டன்ட், சரிங்களா, இந்த டென்சிட்டியும் கான்ஸ்டன்ட். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு, சாரி மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, அதனால ரெசிஸ்டிவிட்டி இன்ட்டு டென்சிட்டி கான்ஸ்டன்ட், இந்த எல் இன்ட்டு எல் ஸ்கொயர் பை எம். அப்போது ரெசிஸ்டிவிட்டி இன்ட்டு டென்சிட்டி கான்ஸ்டன்ட் வச்சுட்டோம்னா ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர் பை எம்னு வச்சுக்கலாம். அப்போ R1 is to R2 is to R3 ஈக்குவல் டு L1 ஸ்கொயர் பை M1 அப்படி போடணும். L1 எவ்வளோ, L1 வந்து 5, இங்கே M1 வந்து 1. அப்போது L1 ஸ்கொயர்னா 25/1 is to R2 வந்து L2 வந்து 3, M வந்து M2 வந்து 3. அப்போ M இங்கே வந்து என்ன ஆயிரும், 3 ஸ்கொயர், L ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர் போட்டு பை 3 is to L3 ஸ்கொயர் 1, M3 5. அப்போ 1:5. இப்போ 3யும் 9ம் கேன்சல் பண்ணால் இங்கே 3. இப்போ 5 எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 125 is to 3 into 5 15 is to 1. ஸோ ஆப்ஷன் டி கரெக்டப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A charge particle having drift velocity 7.5 into 10⁻⁻4, the electric field 3 into 10⁻10, mobility கேட்டிருக்காங்க. அப்போது drift velocity equal to mobility into electric field intensity தெரியும் உங்களுக்கு. ஸோ mobility equal to drift velocity by electric field intensity. drift velocity 7.5 into 10⁻⁴ கொடுத்துருக்காங்க. electric field 3 into 10⁻10 இருக்குது. 7.5 3 கேன்சல் பண்ணால் 2.5, 10⁻⁴ 10⁻10 கேன்சல் பண்ணால் மேலே வந்து 10⁻6 ஆயிரும். So 2.5 into 10⁻6 is the correct answer. அடுத்த question பாருங்கள். The mean free path of electron in a metal is 4 into 10⁻8 meter. The electric field which can give on an average 2 electron volt energy to an electron in the metal will be கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒர்க் டனுக்கு வந்து பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ்னு போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் டு 2 எலக்ட்ரான் வோல்ட் எடுத்தோம்னா இந்த எலக்ட்ரான் இங்கே எலக்ட்ரான் கேன்சல். இந்த பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு மீன் ஃப்ரீ பாத் லெங்த் அப்படின்னு போட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டூன்னு போட்டுக்கலாம். இங்கே ஜூலில் வந்துடும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும் சொல்லுங்க, 2 மீன் ஃப்ரீ பாத்து. அந்த மீன் ஃப்ரீ பாத் எவ்வளோ, 4 into 10⁻8. இந்த 2 அந்த 4 கேன்சல் பண்ணால் 1/2, 1/2 வந்து 0.5, 0.5 into 10⁻8 பா. அது எப்படி எழுதிக்கலாம், 5 into 10⁻7 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி வெலாசிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் ஆஃப் கரண்ட் in a metal under the normal condition. The drift velocity வந்து in the order of 10⁻⁴ meter per second இருக்கும். அதான் the fraction of millimeter per second கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் a discharge tube வந்து நான் ஓமிக் கண்டக்டர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். From the graph between current I and voltage identify the portion of the என்ன சொல்லியிருக்காங்க, corresponding to negative resistance. இங்கே ஸ்லோப் ஆஃப் தி கிராஃப் வந்து 1/resistance. அப்போ ஸ்லோப் நெகட்டிவ் வருது, சி டு டியில் வந்து நெகட்டிவாக இருக்குது. சரிங்களா. பாருங்கள் இங்கே அப்டிவ்ஸ் ஆங்கிளாக இருக்குது, அதனால் ஸ்லோப் நெகட்டிவ், அதுதான் ரெசிஸ்டன்ஸ் நெகட்டிவ் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள். தி கலர் கோட் ஆஃப் ஏ ரெசிஸ்டன்ஸ் இஸ் கிவன் பை எல்லோக்கு வந்து 4ன்னு போடணும். இப்போ அடுத்து வயலட்டுக்கு 7 போடணும். ப்ரௌனுக்கு என்ன பண்ணணும், 10 அதாவது இங்கே வந்து நம்பர் 1ன்னு வரும். சரிங்களா. ப்ரௌனுக்கு அப்போ 0 போட்டுக்கலாம். கோல்டுக்கு வந்து 5%, அப்போ 5%. அப்போ 470 ஓம்
அப்படின்னு போட்டு 5%. இது வந்து நம்ம பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் வாட்ச் இப்படி வச்சுட்டு தான் இங்கே வந்து ப்ரௌனுக்கு 1ன்னு போடுறோம், இந்த எல்லோக்கு வந்து 4ன்னு போட்டு, இந்த வயலட்டுக்கு 7 போட்டு எழுதிக்கிறோம். கோல்டுக்கு வந்து 5% எரர்னு போட்டுருக்கோம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து டி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A carbon register 47 plus or minus 4.7 kilo is to be marked. அப்போ 4 வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 4 வந்து என்னது பார்த்தோம் இப்போ தான் எல்லோ, 7 வந்து வயலட். சரிங்களா, 7 வந்து வயலட்னு வந்துடுது. அப்போது எல்லோ வயலட் வந்துடணும். சரிங்களா, அடுத்து 10% சில்வர். இங்கே கிலோன்னு சொல்லியிருக்காங்க, கிலோன்றது அதுக்கு ஒரு 10^3 வரணும். அப்போது ஆரஞ்சு வரணும், 3ன்னா ஆரஞ்சு வரணும். ஸோ வந்துட்டு ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை தி செட் இன் விச் ஆல் 3 மெட்டீரியல்ஸ் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. காப்பர், சில்வர், அலுமினி. இது ஏயு. சரிங்களா, கோல்டு இது எல்லாமே வந்து என்னது குட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. அதாவது காப்பருக்கு ரெசிஸ்டிவிட்டிக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம என்சிஆர்டி புக்கில் ஆப்ஷன் சி கொடுத்துருப்பாங்க. என்சிஆர்டி புக்கில் டைரெக்டாக இது கிராஃப் இருக்குது. தி சாலிட்ஸ் விச் ஹவ் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்து இன்சுலேட்டருக்கும் செமிகண்டக்டருக்கும் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கண்டக்டர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஏன்னா கண்டக்டருக்கு ஆல்பா வந்து பாசிட்டிவ். காப்பர் அண்ட் சிலிக்கான் கூல்டு ஃப்ரம் 300 to 60 கெல்வின். தி ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் காப்பருக்கு வந்து ஆல்பா பாசிட்டிவ், அதனால் டெம்பரேச்சர் குறைஞ்சா ரெசிஸ்டன்ஸ் குறையும். செமிகண்டக்டருக்கு வந்து சிலிக்கான் வந்து செமிகண்டக்டர், அது ஆல்பா நெகட்டிவ், அப்போ டெம்பரேச்சர் குறைச்சா ரெசிஸ்டன்ஸ் கூடும். அப்படின்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் ஆஸ் ஏ சர்க்யூட் ப்ரொடெக்ஷன். ஃபியூஸ் தான், அதாவது ஓவர்லோடாக வந்துருக்கும்போது ஃபியூஸ் போயிடும், அப்போ சர்க்யூட் வந்து சேஃபாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The charge flows through a resistance or varies with the time t as q equal to at minus bt square, where a and b are positive constant. The total heat produced கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சார்ஜ் கொடுத்ததால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண கரண்ட் வரும். கரண்ட் ஈக்குவல் டு a minus 2bt. அப்போது எவ்வளோ டைமில் கரண்ட் 0 ஆயிரும் பார்த்தீங்கன்னா t is equal to a by 2b. இந்த டைமில் வந்து கரண்ட் 0 ஆயிரும், கரண்ட் 0 போட்டால். இப்போ ஹீட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா i ஸ்கொயர் ஆர் dt போட்டால் இது ஸ்மால் ஹீட் வந்துருக்கும், இன்டகிரேட் பண்ணிக்கணும். அப்போ ஐக்கு என்ன ஃபார்முலா a minus 2bt ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் dt போட்டு இதை இன்டகிரேட் பண்ணும். ஓகேப்பா, இப்போ ஹீட் இஸ் ஈக்குவல் டு இது a minus b ஹோல் ஸ்கொயர் போட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் 4b ஸ்கொயர் t ஸ்கொயர் மைனஸ் 4abt. இதை இன்டகிரேட் பண்ணும். இன்டகிரேட் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் t ப்ளஸ் 4b ஸ்கொயர் t கியூப் பை 3 மைனஸ் 4ab t ஸ்கொயர் பை 2. லிமிட் வந்து 0 to a by 2b போடணும். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் a கியூப் r டிவைட் பை 6bன்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 cities are 150 km apart. Electric power is sent from one city to another city through copper wires. The fall of potential per kilometer is 8 volt and average resistance per kilometer 0.5. The power loss. இப்போ பவர் லாஸ் பர் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கலாம். v ஸ்கொயர் பை ஆர். v 8 சொல்லிடுறோம், 8 ஸ்கொயர் பை ஆர் வந்து 0.5 1/2. இது 64 இன்ட்டு 2 போட்டுக்கலாம், 128 வருது. இது 128 வருது கரெக்டுங்களா. இன்ட்டு எத்தனை கிலோமீட்டர் போடணும், 150 கிலோமீட்டர் போட்டுக்கணும். ஸோ இதை சிம்ப்ளை பண்ணணும் நம்ம. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னு சொல்லுங்கள், 19200 வரும். ஸோ இப்போ என்ன வருது பாருங்கள், 19.2 கிலோவாட் அப்படின்னு ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் வோல்டேஜ் அக்ராஸ் எ பல்ப் ரேட்டட் 220 volt 100 watt drops by 25% of its rated value, the percentage of the rated value by which the power would decrease சொல்லியிருக்காங்க. இப்போது பவர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். இப்போது இது வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பவர் அப்படி என்ன பண்ணிடலாம்னா 2 times ஆஃப் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் அப்படின்னு போட்டுடலாம். அப்போ 2 times ஆஃப் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எவ்வளோ, 22.5 கொடுத்ததுனால இஸ் ஈக்குவல் டு 2 into 2.5 வரும் 5%. அப்போ எரர் வந்து 5%, அப்ராக்சிமேட்லி
5% கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ 25 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் சொல்லுங்கள், 5% வந்து கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம்ப்பா.